Hello friends, welcome back to my channel. நருசிக்கலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சில்லி மஷ்ரூம். ரொம்ப ஈஸிங்க இது செய்கிறது. அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்ல வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் அதாவது காளான் 200 கிராம், பெரிய வெங்காயம் 1, அதாவது ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் குடமிளகா 1லேருந்து 2, அதையும் சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4 இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பீஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் அதாவது தக்காளி சாஸ் 3 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அப்படி இல்லைன்னா நார்மல் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன். இப்போ முதல்ல ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்ததும் இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ரொம்ப வெந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் ஒரு 50% வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம பொடி இந்த சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த குடமிளகா அதையும் இதில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி க்ரீன் கலர் தான் கிடச்சிது, க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது கலர் இதில் எல்லோ அப்புறம் ரெட்டு அந்த கலர்லாம் இருக்கும், அது கிடச்சா கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சும்மா ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதே கொஞ்சம் கிரேவி பதத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது சப்பாத்தி பூரி இந்த மாதிரி கூட அதுக்கு கூட வச்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். ஏன்னா நமக்கு காளான்லேருந்தே நல்ல தண்ணி விடும். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுருச்சு, ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம சோயா சாஸ் சேர்க்குறனால அதிலே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம சோயா சாஸும் தக்காளி சாஸும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சோயா சாஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுருக்கோங்க. அப்புறம் நம்ம தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். தக்காளி சாஸ் எப்படி செய்யணும்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லை, தக்காளி சாஸ் இல்லைன்னா ஒரு தக்காளியை நல்லா மிக்சியில் மையாக அரைச்சி இதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த பச்சை மிளகா சேர்க்க வேணாம். இது நல்லா காரசாரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி வந்துடும். பாருங்கள், சூப்பரான சில்லி மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.